கூடங்குளத்தில் மேலும் அணு உலைகள் அமைக்க முற்படுவது தென் தமிழகத்திற்கு செய்யும் துரோகம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை மாவட்டம் களக்காடு திருக்குறுங்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அணு உலையால் எதிர்காலத்தில் ஏற்பட போகும் ஆபத்தை பற்றி அக்கறை கொள்ளாமல் மத்திய மாநில அரசுகள் செயல்படுவது வேதனைக்குரியது என்றும் அவர் கூறினார். இந்த மக்கள் 1.5-2 ஆண்டு காலம் இடைவிடாது போராடியும் கூட அந்த போராட்டத்தை துச்சமாக மதித்து மேலும் அணு உலைகளை அமைக்கவும் அணு உலை பூங்கா அமைக்கவும் அரசு முற்படுவது அது தென் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற பெரிய துரோகம் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. மத்திய மாநில அரசுகள் இந்த தென் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தில் ஏற்பட போகிற ஆபத்தை பற்றி கொஞ்சமும் அக்கறை கொள்ளவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரியது. எங்களை பொறுத்த மட்டில் இம்மாதிரி பிரச்சனைகளில் சமரசம் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து போராடி வருகிறோம். பின்னர் நாகர்கோவிலில் நடைபெற்ற கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் வைகோ பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 5 வயது பெண் குழந்தைகள் கூட அச்சமின்றி நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தார். இதற்கு மதுவே காரணம் என்பதால் தமிழக அரசு பூரண மது விலக்கிற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வைகோ வலியுறுத்தினார்.